பார்க்கறதுக்கு என்றும் 16 வயதிலே தோற்றமுடைய அவர் நம்முடைய டாக்டர் இஸ் நம்ம இமிடியேட் பாஸ்ட் பிரசிடென்ட் சுரேஷ் சாருக்கு ஒரு நல்ல தளபதி போல செயல்பட்டு இறங்கி வந்து வேலை செய்த நல்ல வேலைக்காரன், கடின உழைப்பில் எந்திரன். நம் ரோட்டரி கிளப் ஆஃப் காஞ்சிபுரம் கிடைத்த சிப்பிக்குள் முத்து. மற்ற ரோட்டரியின் மேல் அவர் காட்டும் அன்பு அண்ணாமலை போன்றது. ஜூம் ஆப்பில் மீட்டிங் நடத்தலாம் என்று ஒரு குருவை போல் எங்களை சிஷ்யனாக ஏற்றுக்கொண்ட குரு சிஷ்யன் டாக்டர் வி கே ஜெயகரன் அவர்களை வருக வருகன் வரவேற்று அவருடைய உரையை தொடங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். விஷ்ணுஜி ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப ரொம்ப அதிகமா சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பான இன்ட்ரோடக்ஷன். என்னுடைய முதல் நன்றியை வந்து என்னுடைய முதல் ஸ்பீக்கர் வந்து பகவத்கீதா மேடம் அவங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அவ்வளவு அழகா தெளிவா பேசியிருந்தாங்க. நிறைய அவங்களை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். என்னுடைய ஸ்பீச் முடிச்சுட்டு பேசணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிடி சரவணன் சார் நம்ம காஞ்சிபுரத்துல இருந்து போயிட்டு தமிழ்நாடு ஆர்த்தோபெடிக் அசோசியேஷன் செக்ரட்டரியா இருக்கிறாரு. அது வந்து எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரெண்டாவது விஷ்ணுவர்தன் சாருக்கு நான் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து காஞ்சி ஆர்த்தோ கிளப்புக்கு பிரசிடென்டாவும் நம்ம ரோட்டரி கிளப் ஆஃப் காஞ்சிபுரத்துக்கு பிரசிடென்டாவும் இருக்காரு. எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். இந்த ஆஃபர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததே விஷ்ணுவர்தன் சார் தான். என்னுடைய தம்பி மாதிரி தியாகேஸ்வரன் சார், அவருக்கு என்னுடைய நன்றி. மத்த என்னுடைய உறுப்பினர்கள் எல்லாருக்கும், நம்ம ரோட்டரி கிளப் ஆஃப் காஞ்சிபுரத்து எல்லாருக்கும் நன்றியை சொல்லிட்டு என்னுடைய உரைக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயுமே என்னுடைய முதல் ஸ்லைடு வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த குரு வந்து என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை நான் இன்னைக்குமே தெரிவிச்சுப்பேன். என்னுடைய குருமார்கள் அனைவருக்கும் என்னோட நன்றியை சொல்லிட்டு என்னுடைய டாபிக்ல நான் போறேன். இவங்க எல்லாம் இல்லைன்னா நான் இல்லைங்க, இவங்க போட்ட பிச்சைங்க நான் இன்னைக்கு பேசுறது எல்லாமே. நன்றிங்க. என்னுடைய டாபிக் பாத்தீங்கன்னா ஜாஸ் நான் டிசைட் பண்ணிருக்கேங்க. ஜாஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1975 வந்து ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்கால எடுக்கப்பட்ட படங்க. அது பயங்கர பிரம்மாண்டமான படங்க. அந்த காலத்துல மிரட்டலா இருக்கும். எட்ஜ் ஆஃப் தி சீட் த்ரில்லர்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஷார்க் பாத்தீங்கன்னா வந்து அப்படி ஒரு கடி கடிக்குங்க அது. சோ அந்த ஜாஸ் நான் எதுக்கு சூஸ் பண்ணிருக்கேன்னா, அந்த ஷார்க்கை பத்தி பேச போறது இல்லைங்க. அப்பர் ஜா லோவர் ஜா எங்களுடைய மொத்த உலகமே அதானுங்க. சோ எங்க அப்பர் ஜா லோவர் ஜாவை பத்தி பேசுறதுக்கு தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். அந்த ஷார்க்கை கடிக்கிற மாதிரி இது வந்து பல்லு கடிக்கிறத பத்தி பேச போறது இல்லைங்க. அந்த பைட்னா என்ன அர்த்தம்னா மேல் பல் கீழ்பல் எப்படி பொருந்துது அப்படின்னு பார்க்க போறோங்க. சோ மேல் பல் கீழ்பல்லுடைய பொருத்தத்தை நாங்க அக்ளூஷன் மெடிக்கல் டேர்ம்ல சொல்லுவோம். ஒரு காமன் மேன் டேர்ம்ல பைட்னு சொல்லுவாங்க. சோ எது நல்ல பைட்டு, எது கெட்ட பைட்டு, நல்லதுனால என்ன நமக்கு நன்மை நடக்க போகுது, இந்த பேட் பைட்னால என்னென்னலாம் தீமை நடக்க போகுது, அதை சார்ந்துதாங்க என்னுடைய உரை இன்னைக்கு ஃபுல்லா இருக்க போகுது. இது போன் அண்ட் ஜாயிண்ட் வீக்ன்றதுக்காக என்னுடைய போக்கஸ் பாத்தீங்கன்னா பல்லு அதை சார்ந்து இருக்க போறது இல்லைங்க. அதனால் வரப்போற பாதிப்பு வந்து எலும்புல என்ன ஏற்பட போகுது, அதனால காது பக்கத்துல அந்த டிஎம் ஜாயிண்ட்ல என்ன நடக்க போகுது. சோ என்னுடைய போக்கஸ் ஃபுல்லுமே நான் போன் அண்ட் ஜாயிண்ட்டுக்கு தாங்க நாங்க போக்கஸ் பண்ணிருக்கேன். சோ என்னுடைய ரெகுலர் ஸ்பீச் மாதிரி இருக்காதுங்க. இது கொஞ்சம் வித்தியாசமா இந்த வாய்ப்பையும் எனக்கு வந்து நம்ம விஷ்ணு சார் தான் ஏற்படுத்தி கொடுத்தாரு. சோ என்னுடைய இந்த ஸ்பீச்சோடைய சாராம்சம் என்னவா இருக்க போகுதுங்க. அப்கோர்ஸ் நான் பல் டாக்டர். சோ பல்ல எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணும், அதை தொடர்ந்து வர எலும்பை எப்படி பாதுகாப்பா வச்சுக்க போறோம், ஜாயிண்ட்டை எப்படி பாதுகாப்பா வச்சுக்க போறோம். சோ இதனால நமக்கு என்னங்க கிடைக்க போகுது, ஒரு நல்ல ஹாப்பி ஸ்மைல் கிடைக்க போகுது. சரிங்களா? இதுதான் இந்த பர்பஸ் ஆஃப் திஸ் லெக்சர். இது நமக்கு இது எப்படி நம்ம அடைய போறோம் அப்படின்னு இருக்குல்லங்க. சோ இது மெயினா நமக்கு என்ன தேவைன்னா ஒரு பேலன்ஸ்டு அக்ளூஷன் தேவைங்க. அந்த நார்மல் பைட் அப்படின்னு சொல்லுவோம். பைட் சீசா ஞாபகம் வச்சுக்கோங்க சார். சீசா எப்படிங்க இருக்கும், ஒரு பக்கம் வெயிட் வச்சா கீழே இறங்கிடும். சரிங்களா? இந்த பக்கம் மேல தூக்கும், இந்த பக்கம் வெயிட் வச்சா இந்த பக்கம் இறங்கிடும். அந்த சீசாவை பேலன்ஸ்டா வச்சுக்கணுங்க. சோ அந்த பேலன்ஸ்டு பைட் இந்த கீழ்த்தாடையும் மேல் தாடையும் பொருந்துறத கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டோம்னா இந்த சைட் சொன்ன 4 பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருங்க. சோ பேலன்ஸ்டு பிட்வீன் த டீத் அண்ட் போனு, அத வாய் திறந்து மூடுறதுக்கு காரணமான அந்த செதை அமைப்பு பிளஸ் இந்த ஜாயிண்ட், இது 3 ஹார்மனில வேலை செஞ்சதுன்னா, இன் சிங்க்ல இருந்ததுன்னா நமக்கு இந்த 4 நமக்கு கிடைக்குங்க. சோ என்னுடைய டாபிக் உள்ள இப்பதாங்க மெயினா உள்ள நம்ம போறோம். சோ நமக்கு ஜாஸ்னா அப்பர் ஜா சொன்னங்க, மேக்ஸிலா அந்த எல்லோ கலர்ல இருக்கிற பிக்சர் தாங்க நமக்கு வந்து மேக்ஸிலா. சோ கிட்ட நம்ம முகத்தை 3ஆ பிரிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த நெத்தி பகுதி, நடுப்பகுதி, மூக்கு இருக்கிற பகுதி, கீழ்த்தாட பகுதி, அந்த நடுப்பகுதியை மெஜாரிட்டி ஆக்கிபை பண்றது நமக்கு மேக்ஸிலா தாங்க. சோ அடுத்தது இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு மேண்டிபிள்ங்க. சோ இந்த கீழ்த்தாடை அந்த யூ ஷேப்ல வி ஷேப்ல இருக்கிறது. இதுலயே உங்களுக்கு தெரியும் இந்த மேல் பல் கீழ்பல் எவ்வளவு அழகா பொருந்தி இருக்கு அப்படின்றது. சோ இப்போ வந்து இந்த கீழ்த்தாடை வந்து நம்ம ஸ்கல்லோட போய் பொருந்துதுங்க. இதுதாங்க அந்த காது பக்கத்துல இருக்கிற ஜாயிண்ட். என்னோட ஏரோ மார்க் உங்க எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். சோ இதுதாங்க அந்த ஜாயிண்ட். நடுவுல இந்த வயலட் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, அதுதாங்க இந்த ஜவ்வுன்னு இந்த 4-5 நாளா பேசிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, ஷோல்டர் ஜாயிண்ட். எந்த ஜாயிண்ட்டை பத்தி பேசினாலும் இந்த ஜாயிண்ட்டுக்கு நடுவுல வந்து ஒரு குஷனிங் எஃபெக்ட் நம்ம கொடுக்கறதுக்காக ஒரு டிஸ்க், கார்டிலேஜ் ஒரு டிஸ்க் ஒன்னு இருக்கு பாத்தீங்களாங்க, அதுதாங்க அந்த ஜவ்வுன்னு சொல்றாங்க. அதுதான் இங்க முக்கியமான ரோலே பிளே பண்ண போகுது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு
நார்மல் டிஎம்ஜே எப்படி வேலை செய்யுதுன்ற ஒரு சின்ன ஒரு 10 செகண்ட் வீடியோ பாருங்க. இது ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான வீடியோ இது. This is a normal temporomandibular joint. The disc is biconcave and it's located in a superior position. The central thin part of the disc is consistently lying in between. நடக்காதுங்க. இந்த டிஎம் ஜாயிண்ட் மட்டும் இந்த உடம்புலயே ஒரு வித்தியாசமான ஜாயிண்ட், ஹிஞ்ச் மூவ்மெண்ட் இருக்கு, அதுக்கு ஸ்லைடிங் மூவ்மெண்ட், கிங்லிமோ ஆர்த்ராய்டல் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்கங்க. சோ நம்ம ரொம்ப டீடைல்டா போவேனா, சூப்பர்ஃபிஷியலா மட்டும் தாங்க சொல்ல போறோம். ஒரு காமன் மேனுக்கு புரியுற மாதிரி தாங்க எல்லாமே. சோ இது இப்ப நம்ம வெளியில இருந்து என்ன பார்த்தோம், மேல் தாடை கீழ் தாடை ஜாயிண்ட் பார்த்தோம். வாய்க்குள்ள பார்க்கும்போது மேல் பல் கீழ்பல் எப்படி பொருந்தது. சோ ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது இந்த அமைப்பு, சைட்ல இருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த சிங்கப்பல்லுடைய அமைப்பு, இந்த முதல் கடவாய் பல்லுடைய அமைப்பு எப்படி வந்து பொருந்ததுன்றதாங்க முக்கியம். இதுதாங்க குட் பைட்னு சொல்றது. இதுதான் நார்மல் அக்ளூஷனுங்க எங்களை பொறுத்த வரைக்கும். சரிங்க, இப்போ இது சின்ன ஒரு வீடியோ, எப்படி அந்த பல்லு பொருந்ததுன்றது மட்டும் பாருங்க. எல்லாமே 10 செகண்ட் தான் இருக்கும். The upper and lower teeth are biting together properly. Normal occlusion has the upper canines biting behind the lower canines. The upper first molars biting behind the lower first molars. The front teeth. இந்த முன்வரிசை, மேல் பல்லுடைய முன்வரிசையும் கீழ் பல்லுடைய முன்வரிசையும் எப்படி பொருந்துதுன்றது ரொம்ப முக்கியங்க. சோ மேல் பல்லு வெளியில இருக்கணும், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த ஸ்லைடு அப்பதாங்க புரியும் நமக்கு. மேல் பல் வெளியில இருக்கணும். எவ்வளவு வெளியில இருக்கலாங்க? 2 மில்லிமீட்டர் தாங்க வெளியில இருக்கலாம். சோ இதுதான் ஆவரேஜ் நார்மலா ஒரு விஷயங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் ஸ்லைட். சோ இப்போ ஹெல்தி பைட். சோ நான் வந்து மேக்ஸிலா மேண்டிபிள் ஜாயிண்ட் பல் எப்படி பொருந்தது, இப்போ வெளியில இருந்து பார்க்க போறோங்க. அந்த தாட அமைப்பு எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஹெல்தி பைட்னா என்ன அப்படின்றது வெளியில இருந்து பார்க்கலாம். அது எப்படின்னு பாருங்க. Let's look at our animation model. We'll call her Sue. As we look inside to see Sue's muscles, bone, and teeth, we see how a healthy bite and jaw joint work together. As the mouth opens, notice how the jaw bone rotates in the joint but stays braced against the skull with the cartilage disc cushioning between the two bones. As Sue closes, notice how the jaw rotates back, staying braced and cushioned at all times until all teeth come into contact at the same time. At the end of the chewing stroke or opening and closing cycle, all the teeth have come together into the bite and the jawbone and disc are braced against the skull. What would it look like if Sue had a bite problem? நார்மல் பைட்னா மேல் பல் கீழ்பல் கரெக்டா பொருந்தி இருக்கணும். ஜாயிண்ட் வந்து ரிலாக்ஸ்டு பொசிஷன்ல ஸ்கல்லோட பொருந்தி இருக்கணுங்க. மசில்ஸ் எல்லாம் ரொம்ப ரிலாக்ஸ்டு பொசிஷன்ல இருக்கணும். இதுதான் நார்மல் பைட்னு சொல்லிட்டேன். இப்ப பேட் பைட்னா என்னங்க, அது எப்படிங்க பேட் பைட் வரும் கடவுள் படைப்புல எப்படி வருதுன்றத பாருங்க. ஒரு சின்ன வீடியோ, ரொம்ப முக்கியமான வீடியோங்க. இன்ஃபேக்ட் என்னுடைய மொத்த பிரசன்டேஷனுடைய சாராம்சம் இந்த வீடியோல இருக்குங்க. Together into the bite and the jawbone and disc are braced against the skull. What would it look like if Sue had a bite problem? Her jawbone starts off braced in the joint, but as she closes, her teeth come into contact prematurely in the back so that அந்த 17 வயசு 19 ஏதோ ஒரு பல்லு கோணையா முளைக்குது அப்படின்னா அந்த பல்லு வந்து வாய் மூடும் போது ப்ரீமெச்சூர் கான்டாக்ட்னு சொல்லுவாங்கங்க. முதல்ல போய் அந்த பல்லு இடிக்குதுங்க மேல் தாடையோட. அப்படி இடிச்சதுன்னா இந்த கீழ் தாடையோட பொசிஷனே எப்படி ஷிஃப்ட் ஆகுதுன்னு பாருங்க. இந்த ஜாயிண்டாண்ட பாருங்க எப்படி மாறுதுன்றத. இப்போ பாருங்க பல்லு வந்து இடிக்க போகுதுங்க. இப்போ in order for the rest of her teeth to come together, her jaw has to come out of its socket down and backward to avoid the early contact, which can be damaging and painful to the teeth. This is why we say that Sue has an unstable joint and is not braced throughout the opening and closing cycle. During the daytime, Sue's brain programs her muscles to make sure that the bite always comes together evenly, avoiding the early tooth contact in the back of the mouth by keeping the jawbone out of the joint socket. During sleep, the brain wants to rest and not worry. நம்ம முழிச்சிட்டு இருக்கும்போது அது இடிச்சதுன்னா பிரெயின் வந்து மசிலுக்கு ப்ரோக்ராம் கொடுக்குதுங்க, ஆர்டர் கொடுக்குது. நீ அட்ஜஸ்ட் பண்ணி மூடிக்கோ வாயன்னு காலையில நமக்கு கமாண்ட் கொடுத்துருதுங்க முழிச்சிட்டு இருக்கும் பொழுது. சோ என்ன பண்ணுது, அந்த தாடை பின்தங்கின பொசிஷன்லயே அட்ஜஸ்ட் பண்ணி மூடிக்குதுங்க முழிச்சிட்டு இருக்கும் பொழுது. ஆனா தூங்கும் போது பிரெயினும் ரெஸ்ட் எடுக்குதுன்னு நினைக்குதுங்க.
எனக்கு என்ன தூங்க விடுன்னு அது சொல்லுது. மசிலுக்கு என்னால இப்ப கமாண்ட் கொடுக்க முடியாது, நீயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொன்ன உடனே அது என்ன பண்ணுதுன்னு இப்ப பாருங்க. தூக்கத்துல தாங்க அந்த பிரச்சனை நமக்கு நடக்குது. About constantly programming the muscles. So instead, it tells the muscles to either clench or grind the teeth so that they stay locked together. The jaw stays out of the socket all night, and the muscles of the head and neck are working constantly during sleep. Since these muscles get overworked every night, they become fatigued, leading to spasms and inflammation. The result of the chewing system being constantly overstressed is breakdown of the teeth, gums, bone, and joint, and finally pain such as headaches and migraines, neck and shoulder pain, or pop. கோணையா முளைச்சு அது சரியா வாய் பொருந்த விடாம பண்ணி பேட் பைட்னால சரியா பொருந்த விடாம பண்ண தொட்டு எங்கெங்கெல்லாம் வலி ரேடியேட் ஆகுதுன்னு பாருங்க. வெறும் பல்லுல மட்டும் வலி இல்ல, தாடையில மட்டும் வலி இல்ல, சதையில மட்டும் வலி இல்ல, தலை மைக்ரேன் பிரச்சனைக்கான முக்கியமான காரணங்க மைக்ரேன். ஒத்த தழுவி நம்ம எவ்வளோ ரீசன் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா இந்த பல்லோடைய பிரச்சனை அந்த மசில் ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகுற தொட்டு, அந்த டெம்பராலிஸ் மசில் ஓவரா இழுக்கப்படுற தொட்டு ஸ்பாசம்னால நமக்கு அங்க மைக்ரேன் பிரச்சனை வருது, கழுத்து வலி வருது, தோள்பட்ட வலி வரைக்கும் ரேடியேட் ஆகுதுங்க ஒரு சின்ன பல்லுனால. சோ பேட் பைட்னால எவ்வளவு பிரச்சனைகள் வரப்போகுதுன்றத நம்ம அடுத்த ஸ்லைடு பாருங்க. சோ இது நான் ஃபுல்லா டீடைல்டா போக விரும்பலங்க. பேட் பைட்னா எக்கச்சக்கமான பிரச்சனை ஏற்படுதுன்றத இப்போ விஞ்ஞானபூர்வமா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த மொத்த கண்டிஷனுக்கு பேரு தாங்க டெம்பரோமாண்டிபுலர் ஜாயிண்ட் டிஸார்டர்னு பேருங்க, TMDன்னு நாங்க சொல்றோம். சோ தலைவலியில ஆரம்பிச்சு தோள்பட்டை வரைக்கும், சோ தலையில ஆரம்பிச்சு இந்த ஷோல்டர் வரைக்கும் வர எல்லா பிரச்சனைக்குமே ஒரு சரியான பல்லு பொருந்தல, மேல் தாடை கீழ்த்தாடை பொருந்தலன்னா இவ்வளவு ப்ராப்ளம் வருங்க. காது வலின்னு காது டாக்டர்கிட்ட போவாங்க. முத்துபாபா டாக்டருக்கு எத்தனையோ பேஷண்ட் அவர் எனக்கு ரெஃபர் பண்ணிருக்காருங்க. நான் அவருக்கு நிறைய கேஸ் அனுப்பிச்சிருக்கேன். காது வலின்னு போகுவாங்க, காதுல பிரச்சனை இல்லாம நீ போய் டாக்டர் பாருன்னு அவர் அனுப்புவாருங்க. சோ அந்த காது வலின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அது அந்த டிஎம் ஜாயிண்ட் ப்ராப்ளமா இருக்குங்க. கிளிக்கிங் சவுண்ட் கேட்கும், நிறைய விஷயம் இருக்குங்க. ரொம்ப டீப்பா போகல, இவ்வளவு ப்ராப்ளம் வருது. சரிங்க, ஏன் இந்த டிஎம்டி, ஏன் இந்த பல்லு கோணையா முளைக்குது, ஏன் மேல் பல் கீழ்பல் சரியா பொருந்தல அப்படின்றத ஒரு 4 காரணம், ஒரு சிம்பிளான காரணம் இருக்கு. என்னங்க, ஜெனட்டிக்கலா இருக்கலாங்க. மேல் தாடையும் கீழ்த்தாடையும் சரியான வளர்ச்சி விகிதத்துல இல்லாம இருக்கலாம். சோ ஜெனட்டிக்கலா இருக்கலாம். ஹபிச்சுவலா இருக்கலாம், பழக்கம், கை சப்புறது, உதடு கடிக்கிறது, கண்ணம் கடிக்கிறது, நாக்கு தள்ளுறது, நிறைய பழக்கம் இருக்குங்க. ஹபிச்சுவலா இருக்கலாம். இல்ல எதனா நோய் தாக்குதலா இருக்கலாம். இல்ல ஆக்சிடென்ட்னால பிராக்சர் ஆகி அதை சரியா குணமா இம்ப்ராப்பர் பைட் வந்திருக்கலாம். அவங்க சரியா வாய் சுகாதாரம் வைக்காம பல்லு எடுத்து போய் எடுத்த பல்ல சரியாம கட்ட போய் நமக்கு இம்ப்ராப்பர் பைட் கிடைச்சிருக்கலாம். இல்ல ஒரு பல் டாக்டரே இது உருவாக்கிருக்கலாம். முக்கியமான பாயிண்ட்ங்க இது, நல்லா கவனிச்சுக்கோங்க. இத்தனை பிரச்சனைனால நமக்கு பேட் பைட் வரலாங்க. சோ இப்போ இந்த பேட் பைட் நம்ம இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இது நார்மல் பைட்டுங்க, ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட் ப்ரொஃபைல்ல இருக்குங்க. ஒரு பேஷண்ட சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜெனட்டிக்கலா மேல் தாடை மட்டும் அதிகமா வருதுன்னு வச்சுக்கோங்க. மேல் தாடை நல்லா வெளியில வந்துருச்சு இந்த நடுவுல இருக்கிற பிக்சர்ல. இது ஒரு மால் அக்ளூஷன்ங்க. இப்ப கீழ்த்தாடை, அதே கீழ்த்தாடை வெளியில வருது, இது ஒரு மால் அக்ளூஷன்ங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசங்க? ஒருத்தவங்களுடைய ஃபேஸ் வெளியில இருந்து பார்த்தா கான்வெக்ஸா இருக்கும், மூக்கு பகுதி வெளியில இருக்கும். இன்னொருத்தவங்களுடைய ஃபேஸ கார்ட்டூன்ல எல்லாம் வர மாதிரி நடுவுல மூக்கு குத்திட்டா கொஞ்சம் சொட்டையா நசுங்குன மாதிரி இருக்கும் இல்லைங்க, டிஷ் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். சோ கான்கேவ் அப்பியரன்ஸ்ல இருக்குங்க. சோ ஜெனட்டிக்கலா இது நடக்கலாம். சோ வாய்க்குள்ள பாக்குறோம். நான் உங்களுக்கு என்ன சொன்னேங்க, நார்மல் பைட்னா மேல் பல் கீழ்பல் 2 மில்லிமீட்டர் தான் ஓவர்லாப்பிங்ல இருக்கணும்னு சொன்னேன். இப்ப அதே இந்த கண்டிஷன்ல எப்படி இருக்கு பாருங்க, மேல் பல் நல்லா வெளியில வந்திருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு இன்ச்சு 2.5 சென்டிமீட்டர் கிட்ட வெளில வந்திருக்கு பாருங்க. அவ்வளவு ஓவர்லாப்பே வந்திருக்கு. இது எதனால வரலாங்க? அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கு இருக்கிற தொட்டு நமக்கும் இது மாதிரி நடக்கலாங்க. ஜெனட்டிக்கலா வரலாம். மேல் தாடை வெளியில வந்திருக்கலாம். இல்லைன்னா கீழ்த்தாடை பாருங்க டெவலப்பே இல்லாம இருக்கு. இங்க சின்ன எவ்வளவு கம்மியா இருக்கு பாருங்க. இங்க சின்னுடைய டெவலப்மெண்ட் எங்க இருக்கு பாருங்க. சோ இத ரெட்ரோநாட்டிக் மேண்டிபிள் சொல்லுவோம். சாரிங்க ராஜமணிங்க சார், சொல்லுங்க. பிக்சர் எல்லாருக்கும் தெரியுதா? தெரியுதுங்களா? இப்ப கீழ்த்தாடை பாத்தீங்கன்னா இவருக்கு பாருங்க அதிகமா வளர்ந்துருக்கீங்க கீழ்த்தாடை. சரிங்களா? டெவலப்மெண்டல் டிஸார்டர்னால ஜெனட்டிக்கலா ஒரு மேல் தாடை கீழ்த்தாடை பொருந்தாம போய் நமக்கு ஒரு பேட் பைட், இம்ப்ராப்பர் பைட் நமக்கு கொடுக்கலாங்க. அடுத்தது என்னங்க நான் உங்களுக்கு
சொன்னேன், ஹபிச்சுவலா சொன்னேன். கை சப்புற பழக்கம், உதவிக்கிற பழக்கம், கண்ணம் கடிக்கிற பழக்கம் எல்லாம் சொன்னேன். வெறும் ஒரு கை சப்புற பழக்கம் நம்ம நினைக்கிறோங்க. ஆனா அது என்ன பண்ணுது பாருங்க, மேல் தாடையும் கீழ்த்தாடையும் மூடும் போது நடுவுல அவ்வளவு பெரிய ஓட்டை இருக்குங்க. இங்க ஒரு போஸ்ட் ஆபீஸ் பாக்ஸ் மாதிரி ஒரு லெட்டர் போடுற அளவுக்கு பாருங்க இங்க எவ்வளவு பெரிய கேப் வந்து இருக்கு தெரியுதுங்களா? சோ அந்த தம் ஃபோர்ஸ்ல மேல் தாடையை அதிகமா வளர தூண்டி விட்டுறதுங்க அது. சோ ஒரு பழக்கம் இது ஒரு இம்பார்ட்டன்டான பிக்சருங்க. மேல இருக்கிற பிக்சர்ஸ் ரெண்டும் வந்து ஒரு நார்மல் அதே பர்சன் தான். நார்மலா அவருக்கு growth இருந்ததுன்னா எப்படி இருப்பாரு? ஒரு அழகான ஒரு ஸ்கொயர் ஃபேஸ், ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தா, சைட்ல இருந்து பார்த்தா ஸ்ட்ரெயிட் ப்ரொஃபைல் இருக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சோ ஸ்ட்ரெயிட் ப்ரொஃபைல் இருக்கணும். இப்ப அதே பையன் வந்து ஒரு 11 வயசுல அவருக்கு வாய் திறந்து தூங்குற பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மவுத் பிரீத்திங், வாயை திறந்துட்டு தான் தூங்குறாருன்னா அவருடைய முகம் எப்படி மாறுதுன்றது கீழ் பிக்சர்ல பாருங்க. சோ லாங் ஃபேஸ், மூஞ்சி இழுத்து விட்டா மாதிரி இருக்குங்களா? லாங் ஃபேஸ் மாதிரி இருக்குது. சைட்ல பாருங்க, இங்க எவ்வளவு மூக்கு அழகா இருக்கு. இந்த இடத்துல மூக்குடைய ப்ராமினன்ஸ் பாருங்க. உதடு அமைப்பு மேல எப்படி இருக்கு, கீழே எப்படி இருக்கு பாருங்க. கீழ்த்தாடை எப்படி இருக்கு பாருங்க. ஒண்ணுமே இல்லைங்க. இது வியாதியா, இது நோயா, யாராலனா கண்டுபிடிக்க முடியுமா? ஒண்ணுமே இல்லைங்க. நைட் டைம்ல குழந்தை வாயை திறந்துன்னு தூங்குதா இல்லையான்னு பாருங்க. ரொம்ப சிம்பிளான விஷயங்க. குழந்தை வாய் திறந்துன்னு தூங்குச்சுன்னா அதனுடைய growth-ஏ மாறப்போகுது. முகம் எவ்வளவு மோசமா மாறுதுன்றத பாருங்க. அதையே அந்த வயசுல நம்ம கண்டுபிடிச்சு மவுத் பிரீத்திங்க சரி பண்ணிட்டோம்னா முகம் எவ்வளவு அழகா மாறிடுதுன்றத பாருங்க. சரிங்களா? இதுக்காக தாங்க இந்த மாதிரி நான் சொல்றது எல்லாமே ரொம்ப காமனா நடக்கிற விஷயம். ஆனா கவனிக்காம விட்டுறோம். நான் பேசுறது மொத்தமே காமனான விஷயத்த பத்தி தாங்க பேசுறேன். அப்நார்மலா ரேர் கேஸ பத்தி எதுவுமே நான் பேசல. எல்லாருக்கும் இது நிறைய பேருக்கு இருக்கிற பழக்கம் நகம் கடிக்கிற பழக்கங்க. எப்ப பாரு நகம் கடிச்சிட்டு இருப்பாங்க, டென்ஷனா நகம் கடிப்பாங்க, த்ரில்லான படம் பார்த்தா நகம் கடிப்பாங்க. இந்த குட்டி பிக்சரை பாருங்க, ரத்தம் வர அளவுக்கு கடிப்பாங்க. இது ஏன் இப்ப நான் இவ்வளவு முக்கியமா சொல்றேன்னா, ஒரு 6 வயசு 7 வயசு குழந்தைக்கு இந்த பழக்கம் இருந்துச்சுன்னா, இது நீங்க நகம் ஒரு சைமன் இப்படி கடிச்சு பாருங்களேன், கீழ்த்தாடைய முன்னாடி எடுத்துட்டு வராம கடிக்க முடியாதுங்க. இந்த பிக்சர்ல தெளிவா இருக்கு பாருங்க, கீழ்த்தாடை வெளியில வருது. நீங்க ஒவ்வொரு தடவை நகம் கடிக்கும் போது இந்த கீழ்த்தாடை வெளியில வந்துட்டே இருந்ததுன்னா அதனுடைய growth சென்டர்ல வந்து நம்ம ட்ரிகர் பண்ணிடுவோங்க. அப்ப என்ன ஆகுது, கீழ்த்தாடை கொஞ்சம் அதிகமா வளர ஆரம்பிச்சு சூடோ கிளாஸ் 3 மாதிரி, அதாவது கீழ்த்தாடை வெளியில வந்து மூடுற மாதிரி மாறிடுங்க. சோ அப்ப அந்த 6 வயசு 7 வயசுலயே கண்டுபிடிச்சு இந்த ப்ராப்ளம் நிறுத்திட்டா கீழ்த்தாடை வளர்ச்சியை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ புரியுதுங்களா? இப்ப நான் வந்து டெவலப்மெண்டல் டிசார்டர் சொன்னேன், ஹேபிட்னால வர பழக்க வழக்கங்களால எப்படி வளர்ச்சி மாறுதுன்னு சொன்னேன். இப்ப இதுக்கு எப்படி வைத்தியம் பண்ண போறோங்க, எந்த வயசுல பாக்குறோன்றதை வச்சுதாங்க வைத்தியம். சோ ஒரு growth எப்படிங்க நடக்குது? ஃபர்ஸ்ட் தலைப்பகுதி கிரேனியம் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்கல் பாத்தீங்கன்னா அந்த மூளை வளர்ச்சி கிட்டத்தட்ட 90% வந்து 8 வயசுலயே முடிஞ்சிருதுங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் growth கீழ் நோக்கி தாங்க நடக்குது. சோ செஃபலோகார்டல் growthன்னு சொல்லுவாங்க, growth gradient சொல்லுவாங்க. மேல இருந்து கீழ் நோக்கி வளர ஆரம்பிக்குது, எல்லா எலும்பும் பெருசாக ஆரம்பிக்குது. முகத்துல பாத்தீங்கன்னா கீழ் நோக்கி மட்டும் இல்ல, முன்னோக்கியே வளருதுங்க. சோ அதனாலதான் 2 ஆரோ போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் மேக்ஸிலாவுடைய வளர்ச்சி முடிஞ்சிருதுங்க, கம்ப்ளீட் ஆயிடுது ஃபர்ஸ்ட் மேக்ஸிலோட வளர்ச்சி. அதுக்கப்புறம் தாங்க மேண்டிபிளோட வளர்ச்சி, கீழ்த்தாடையோட வளர்ச்சி முடியுது. இது புரிஞ்சுதுன்னா எல்லா பிரச்சனையில இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாங்க. கரெக்டான வயசுல இதெல்லாம் கண்டுபிடிச்சோம்னா, இப்ப சப்போஸ் வந்து ஒரு 7 வயசு 8 வயசு இல்ல ஒரு 10 வயசுல ஒரு குழந்தை வருதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து நான் இப்ப ஏற்கனவே இந்த காட்டின இந்த தாடை வந்து அவ்வளவு மேல் பல் வந்து வெளியில இருக்குன்னு வைங்க, மேல் பல் இவ்வளவு மோசமா தாடை இப்படி வெளியில வந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், மேக்ஸிலா அப்பர்ஜா நீ அதிகமா வளர்ற, கொஞ்சம் நில்லுன்னு சொல்லி அதுக்கு ஒரு தடை போட்டு வைக்கலாங்களா? தடை போட்டு கீழ்த்தாடை வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த தடையை நம்ம ரிலீஸ் பண்ணலாம். அப்ப நம்ம ஃபேஸ் ப்ரொஃபைல கரெக்டா கொண்டு வந்துட போறோம். புரியுதுங்களா? அதுக்கு பேரு ஹெட் கியர்னு ஒரு அப்ளையன்ஸ் ஒன்னு போடுறாங்க. எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் காட்டுறேன் பாருங்க, இது அந்த அப்ளையன்ஸுங்க. சரிங்களா? சோ இப்ப சப்போஸ் கீழ்த்தாடை அதிகமா வளர்ந்துட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க, growth பீரியட்லயே கண்டுபிடிச்சிட்டோம், வளர்ச்சி இருக்க பீரியட்ல கண்டுபிடிச்சிட்டோம்னா 11 வயசு 12 வயசுலயே சின் கேப் போட்டு கீழ்த்தாடை வளராத நில்லு, ஸ்டாப் அப்படின்னு சிக்னல் போட்டு அதை நிறுத்திடலாம். மேல் தாடை வளர்ந்ததுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணி விட்டா சமமா வளர போது நமக்கு ஸ்ட்ரெயிட் ப்ரொஃபைல் கிடைக்க போதுங்க. சோ ஹேபிட், கை சப்புறாங்களா, அதுக்கு தம் கார்டன் ஒன்னு இருக்கு. மவுத் பிரீத்திங் பண்றாங்களா, ஓரல் ஸ்கிரீன் ஒரு ஹேபிட், ஒரு அப்ளையன்ஸ் இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த பாம்பு மாதிரி நாக்கு வெளியில தள்ளிக்கிட்டே இருப்பாங்க ஜி, பாம்பு மாதிரி. அதை தடை பண்றதுக்கு இது பாருங்க, ஒரு 4 கம்பி ஜெயில் கம்பி மாதிரி இருக்கு பாருங்க, அதை வச்சிருவோம், நாக்கு உள்ளே நின்னுடுங்க, வெளியில வராது. ஒரு 6 மாசம் போட்டா போதுங்க, அந்த ஹேபிட் வந்து நம்மளை விட்டு போயிடுங்க. ஹேபிட் போற தொட்டு நமக்கு என்னங்க அவ்வளவு அழகான growth கிடைக்க போதுங்க. சோ ஹேபிட் வந்து வளர்ற வயசுலயே பாத்துட்டோம்னா இப்படி பண்ணிடலாங்க. சப்போஸ் வளர்ந்து முடிஞ்ச வயசுலதான் நமக்கு வராங்க. இப்ப பாருங்க, இந்த பிக்சர்ல நமக்கு மேல் பல்லே நமக்கு தெரியலங்க, கீழ் பல்லு தான் தெரியுது. மேல்
ஃபுல்லா ஜெயிலுக்குள்ள வச்ச மாதிரி உள்ள மாட்டிக்கிச்சு பாருங்க. இது உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த கிளிப் போடுறதுன்னா எல்லாருமே நீங்க பாத்திருப்பீங்க. கிளிப் போட்டுதான் நம்ம வந்து அதை சரி பண்றோம். சோ மேல உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த மேல் பல்லு சரி பண்ணி மேல கொண்டு வந்துட்டோம் பாருங்க. மேல் பல்லு உள்ள இருக்குது, கிளிப் போட்டு வெளியில கொண்டு வந்துடுறோங்க. சோ இது வளர்ந்து முடிஞ்ச வயசுலங்க. ஓவர் பிரச்சனையா இருக்குது. இப்ப இந்த கேர்ள் பாருங்க, கீழ்த்தாடை எவ்வளவு மோசமா வளர்ந்துருக்குது. இப்ப இந்த இடத்துல எவ்வளவு அழகா சரி பண்ணிருக்காங்க பாருங்க. சோ இந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்னா, ரொம்ப மோசமான தீவிரமான பிரச்சனையா இருந்ததுன்னா நம்ம அறுவை சிகிச்சை பண்ணி தாங்க செய்ய முடியும் நம்ம. சோ இப்போ இந்த பொண்ணு பாருங்க, ரெண்டும் ஒரே பொண்ணுதான். ஒரு சின்ன அழகா இந்த மேண்டிபிள் கரெக்ஷன் பண்ற தொட்டு எவ்வளவு அழகா மாத்திருக்காங்க பாருங்க. ஃபேஸே அவ்வளவு அழகா மாறிடுங்க. சேம்ங்க. இப்ப இந்த பொண்ணுக்கும் பாருங்க, பல்லுடைய வரிசை சரியில்லை, கீழ்த்தாடையோட வளர்ச்சி சரியா இல்ல. அழகா ஸ்பிளிட் டெக்னிக் மூலமா கொஞ்சோண்டு மேண்டிபிளை வெளியில எடுத்து வந்து வைக்கிறாங்க, பல் வரிசை சரி பண்றாங்க. அந்த பொண்ணு எவ்வளவு அழகா ஒரு தேவதை மாதிரி மாறிட்டாங்க பாருங்க. இவ்வளவு விஷயங்களை நம்மளால செய்ய முடியுங்க. சோ நார்மல் ஹேபிட் பிரேக்கிங் பண்ணலாம், கிளிப் போடலாம், சர்ஜரி பண்ணலாம். அது எந்த வயசுல வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோன்றதை வச்சு நம்ம வைத்தியம் பண்ண முடியுங்க. இவ்வளவு நம்ம எதுக்குங்க பண்றோம்? இவ்வளவு நம்ம பண்றது பேட் பைட்டை ஒரு குட் பைட்டா மாத்துறதுக்காக தாங்க இதெல்லாம் நம்ம பண்றோம். சோ இப்படி இருக்கிற பல்ல சரி பண்ணி ப்ராப்பர் அக்ளூஷன் கீழே நம்ம எடுத்துட்டு வந்து உட்கார வச்சோம்னா என்ன நடக்க போகுதுங்க? மசில், பல்லு, போனு, ஜாயிண்ட் எல்லாம் ஒரு ஹார்மோனியில இருக்க போது நமக்கு நன்மை கிடைக்க போகுது. சரிங்களா? இப்ப டெவலப்மெண்டல் பார்த்தோம், ஹேபிட் பார்த்தோம், அதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம். லோக்கல் ஃபேக்டர்ஸ் சிலதெல்லாம் இருக்குங்க, டிசீஸ் சிலதெல்லாம் இருக்குங்க. கீழ்த்தாடையிலே சில டிசீஸ் வருங்க. நான் ரொம்ப காமன் கண்டிஷன் மட்டும் தாங்க நான் பேச போறேன், எல்லாத்தையும் பேசல. கேன்சர் மோஸ்ட் காமன்ங்க இப்போ. சோ இந்த கேன்சர், இது என்னுடைய கிளினிக் பேஷண்ட் தாங்க. நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா வெளியில இருந்து பார்த்தா அந்த பேஷண்டுடைய நாக்கு தெரியுது பாருங்க. அப்ப என்ன அர்த்தங்க? இந்த தாடை எலும்பு ஃபுல்லா உடஞ்சி போய் உருகி போய் அதை ஃபுல்லா கேன்சரால சாப்பிட்டுருச்சுன்னு அர்த்தங்க. நம்ம அதனாலதான் நமக்கு நாக்கு தெரியுதுங்க. இப்ப என்னங்க பண்ண முடியும்? இவங்களுக்கு வைத்தியம் என்ன பண்ண முடியும்? இந்த சைடு இருக்கிற மொத்த எலும்பையும் கட் பண்ணி தூக்கி தாங்க போட்டாகணும். இங்க எலும்பே இல்ல, பல்லே இல்ல, அப்புறம் எங்க நம்ம பைட்டை பத்தி பேசுறது? இங்க உயிர் வாழ்ந்தாலே முக்கியம்ன்றது. சோ ஒரு கேன்சர் கண்டிஷனால, ஒரு நோயினால நமக்கு பைட் எப்படி டிஸ்டர்ப் ஆகுதுன்றது. கேன்சருக்கு காரணம் கேட்டீங்கன்னா சொல்ல முடியாதுங்க. ஆனா ரிஸ்க் ஃபேக்டர்லாம் அதிகமான ரிஸ்க் ஃபேக்டர் உங்க எல்லாருக்குமே தெரியுங்க, சிகரெட் ஸ்மோக்கிங். சோ அதிகமா ஆல்கஹால் எடுத்துக்கிறது, வாயில ஷார்ப் கஸ்பு பல்லுல இருந்ததுன்னா நமக்கு கேன்சர் வருங்க. ஓவர் காரமா சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு ஓவர் சன் எக்ஸ்போஷர் இருந்தாலும் சில வைரஸ்னாலையும் வரலாம், சில இம்யூன் குறைபாடுகள்னாலையும் வரலாங்க. இதுல நான் மெயினா கான்சென்ட்ரேட் பண்றது, கொஞ்சம் ஸ்மோக்கிங்கை மட்டும் நிறுத்திட்டீங்கன்னா சந்தோஷம், இல்ல கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா ஸ்மோக்கிங் தண்ணியை சாப்பிட்டீங்கன்னா கூட அது உங்க உடம்ப தாங்க கெடுக்குது. ஸ்மோக்கிங் வந்து அடுத்தவங்க உடம்பையும் கெடுக்குதுங்க. அது தற்கொலை மட்டும் இல்ல, அது கொலைக்கு சமம்னு நான் இந்த செகண்ட் ஸ்லைட்ல போட்டிருக்கேன் பாருங்க. நம்ம விடுற புகையினால, பாசிவ் ஸ்மோக்கிங்னால ஒரு பாவம் அறியாத குழந்தைகள் செத்து போறாங்க. ஒரு நாளைக்கு 3 குழந்தைகள் இறக்குறாங்க பாசிவ் ஸ்மோக்கிங், 3 பேர் இறக்குறாங்க. சோ இதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் நான் கேட்டுக்கிற ஒரு ரெக்வெஸ்டோட நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு நான் போறேன். லோக்கல் ஃபேக்டர்ஸ், இப்ப காமனான ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம். நம்ம லோக்கல் ஃபேக்டர்ஸ் முக்கியமானது என்னதுன்னா, உள்ள சொத்தை வந்தாலோ, ஒரு ஈறு பிரச்சனை வந்தாலோ, ப்ளீடிங் கம்ஸோ, பெரிடான்டிட்டிஸ் ப்ராப்ளம், அழுக்கு ப்ராப்ளம் எதனா இருந்தாலோ, எப்படி எலும்புல பிரச்சனை வரப்போகுது, எல்லாமே எலும்பு சார்ந்ததாங்க நான் பேசுறேன். ஒரு நார்மல் பேசிக் பல்லுடைய ஸ்ட்ரக்சர் இது. சரிங்களா? இப்ப இதுல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது பல்லு, வேறு, எலும்பு, இந்த சிவப்பு கலர்ல இருக்கிற ஈறு. இதுல எதனா ப்ராப்ளம் வந்தா எலும்புக்கு எதனா ப்ராப்ளம் வருமான்னு நம்ம பார்க்க போறோங்க. சோ ஈறு பிரச்சனை எதனால வருதுங்க? காமனா சொல்லுங்க சார், பல்லு விளக்குனா ரத்தம் வருதுன்னு சொல்றீங்களேங்க, இது எதனால வருது? அழுக்கு சேர்ந்தா வருதுங்க. அழுக்குலன்றது கோடிக்கணக்கான கிருமி தாங்க. அது அந்த கிருமி போய் ஈர தாக்குச்சுன்னா ஈறு வீங்கி நமக்கு ரத்தம் வந்து நமக்கு வந்து ப்ராப்ளம் கொடுக்குதுங்க. அதை நம்ம ஒரு பல் டாக்டரை போய் பார்த்து சிம்பிளா சுத்தம் பண்ணாலே ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அப்படி நம்ம பண்றதே கிடையாது. அடுத்த லெவலுக்கு போச்சுன்னா அதிகப்படியான growth, நிறைய சதை வளர ஆரம்பிக்குதுங்க. என்கிட்ட வரவங்க எல்லாம் நாங்க பார்த்திருக்கோம், இந்த பல்லுங்க எதுவுமே வெளியிலேயே தெரியாதுங்க. அந்த சதை வந்து அப்படியே என்கல்ஃப் பண்ணிடுங்க, பல்ல முழுசா மூடியே இருக்குங்க. அந்த அளவுக்கு கூட வரமாட்டாங்க. அப்படியும் நம்ம வரல, அப்படியே நம்ம குணப்படுத்தல அப்படின்னா ஈறு உள்ள பூந்த கிருமி எங்க போகுங்க? நேரா எலும்புல போய் அஃபெக்ட் ஆகுங்க. நான் பல்லு வந்து எலும்புல உக்காந்துட்டு இருக்குன்னு சொன்னேன். இந்த கிருமி உள்ள போச்சுன்னா என்ன பண்ணுது பாருங்க? ஃபர்ஸ்ட் ஈர ரணம் பண்ணுது, சிவப்பா மாத்துது. இன்னும் கொஞ்சம் அழுக்கு நமக்கு நிறைய டெபாசிட் ஆகுது. அப்ப ஈருக்கும் பல்லுக்குமான தொடர்பு வந்து கட் ஆகுது. இன்னும் நிறைய அழுக்கு உக்காருது. இந்த இடத்துல எலும்புடைய ஷேப் எப்படி இருக்கு பாருங்க. இந்த இடத்துல எலும்புங்களுடைய ஷேப் எப்படி இருக்கு பாருங்க. எலும்பியே கரைய வச்சிருங்க. ஒண்ணுமே இல்லாத அந்த அழுக்கு பிரச்சனை. சொத்த பல்லுனால ஒரு பல்லு ஆடாதுங்க, எலும்பு கரைஞ்சா மட்டும்தாங்க ஒரு பல்லு ஆடும். இந்த இடத்துல பாருங்க, 2 பல்லு 2 வேருக்கு நடுவுல இருக்கிற கேப்பே நமக்கு தெரியுது. சோ எலும்பு கரைஞ்சி கரைஞ்சி கஞ்சி வேர் நுனி வரைக்கும் எலும்பு கரைஞ்சிச்சுன்னா பல்லு ஆட ஆரம்பிக்குதுங்க. எக்ஸ்ரேல பாருங்க, வெறும் கருப்பா ஓட்டைங்க தான் தெரியுது. இந்த இடத்துல ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் வந்து நான் ஆர்த்தோபெடிஷியன்ஸ்க்குலாம் நான் வைக்கிறேன்.
ஆஸ்டியோபோரோசிஸ் பேஷண்டோ இல்ல ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் கேஸோ உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு அவங்களோட டென்டிஸ்ட்க்கு ரெஃபர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனை வருங்க. ஆஸ்டியோபோரோசிஸ்ல நமக்கு வந்து எலும்பு கரை நம்ம சொல்றோம், அதுல கூடவே அழுக்கு சேர்ந்துருச்சுன்னா அந்த கரையிறது வந்து 10 மடங்கு ஃபாஸ்ட் ஆயிடுங்க. அதனால ஆஸ்டியோபோரோசிஸ் பேஷண்ட்டுக்கு நம்ம அதிகமா கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு. அவங்க ப்ராப்பரா ஓரல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணணும். சோ இந்த மெசேஜை கன்வே பண்ணுங்க ஜி. சரிங்க. இப்போ இந்த ஒரே ஒரு பிக்சரை பாத்தீங்கன்னாலே எலும்பு எப்படி கரையோன்றது உங்களுக்கு புரிஞ்சிருங்க. இந்த பக்கத்து பிக்சர்ல கொஞ்சம் கொஞ்சமா அழுக்கு இருக்குங்க. அந்த அழுக்கு உள்ள பூந்து பாருங்க, மொத்த சதைய கரைச்சி எலும்ப கரைச்சி அந்த வேறு மொத்தம் நம்ம கண்ணுக்கு தெரியுது. எலும்பு வேறு எங்கெங்க இருக்கணும்? எலும்புக்கு உள்ள இருக்கணும், அதுக்கு மேல சதை மூடி இருக்கணும். மொத்தமே இங்க அழுகி போய் வேறுதான் வெளியில தெரியுது பாருங்க. அழுக்குங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை சுத்தம் பண்ணா இந்த பிரச்சனை போயிடும். எலும்பே கரைய தேவையில்லைங்க, பல்ல அடி கீழே விழவே தேவையில்லை. சரிங்களா? இப்ப லோக்கல் ஃபேக்டர்ல ஈறு பிரச்சனை, எலும்பு பிரச்சனை பார்த்தோம். முக்கியமான காமன் ஃபேக்டருங்க எல்லாருக்கும் இந்த புதஞ்ச பல்லு பிரச்சனை இருக்குங்க. இந்த விஸ்டம் டீத் பிரச்சனை அதை நம்ம ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிறோம். அதை வந்து கவனம் செலுத்த மாட்டேன்றோம். நம்ம சாப்டர்லயே நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் எடுக்க சொன்னா கூட எடுக்க மாட்டேன்றாங்க. என்ன விஷயம்ன்றத வந்து அது புரிஞ்சுக்கோங்க இதுல. சோ இங்க பாருங்க, இந்த பல்லு பாத்தீங்கன்னா புதஞ்சு போன பல்லு நல்லா பெருமாள் மாதிரி படுத்துட்டு இருக்கு பாருங்க. தேர்ட் மோலார்ன்றது 17 வயசுல ஆரம்பிச்சு 21 வயசுக்குள்ள முழுசா முளைக்குங்க. என்ன பிரச்சனைனாங்க, எலும்பு வளர்ச்சி 16 வயசுலயே பூர்த்தி ஆயிடுது. அதுக்கப்புறம் முளைக்கிற ஒரு பல்லுங்க இது. அப்போ எலும்புல எவ்வளவு இடம் இருக்கோ அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி தாங்க இது முளைக்கும். சோ அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி உள்ள மாட்டிக்கோங்க அந்த விஸ்டம் டீத்ன்றது. மாட்டிட்டுமே எனக்கு பிரச்சனையே இல்ல நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அடுத்த பிக்சர்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் வலிய கொடுக்கும் சிலருக்கு. ஆனா முக்கியமான ப்ராப்ளம் இந்த செகண்ட் பிக்சர் பாருங்க. 2 பல்லுக்கு நடுவுல சாப்பாடு இங்க உக்காந்துட்டே இருந்ததுன்னா எவ்வளவு கருப்பா அந்த பக்கத்து பல்லு சொத்தப்பட்டு இருக்குன்னு பாருங்க. தேவையில்லாத புதஞ்ச பல்லுனால நம்ம ஆயுஷ்க்கும் தேவையான பல்லு கெட்டு போயிடுங்க. இது கூட சரி பரவாயில்ல 2 பல்ல புடுங்கி போட்டுறலாம் அப்படின்னு நினைச்சிட்டா கூட இந்த ஸ்டேஜ் பாருங்க, டென்டிஜரஸ் சிஸ்ட்னு உள்ள புதஞ்சு இருக்கிற பல்ல சுத்தி ஒரு நீர் கட்டி உருவாகுங்க. ரொம்ப மோசமான விஷயங்க. அந்த நீர் கட்டின்றது ஒரு பலூன் உப்ரா மாதிரிங்க. பலூன் நம்ம காத்து ஊதுனா எப்படி பலூன் உப்பிட்டே போதோ, இந்த நீர் கட்டி எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே போகுங்க. அப்படி எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே போச்சுன்னா என்ன அர்த்தம்? சுத்தி இருக்க எலும்பெல்லாம் சாப்பிடுதுன்னு அர்த்தங்க. ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயத்த நான் சொல்றேன். என்னுடைய கிளினிக் ஒரு பேஷண்ட் வந்திருந்தாரு, 28 வயசு பையங்க. அவரு கல்யாணம் ஆகி 6 மாசம் தாங்க ஆகுது. அவருக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா ஒரு சைடு எலும்பே இல்லைங்க. இந்த சைடு மொத்த எலும்பே நமக்கு இல்லைங்க. இந்த மாதிரி எலும்பு இருந்திருக்கணும், ஆனா எலும்பே இல்ல. இந்த டாட்டட் லைன் ஃபுல்லா எலும்பு இல்லாத பகுதி. காரணம் உள்ள ஒரு பல்லு மிதந்துட்டு இருக்கு தெரியுதுங்களா, புதஞ்சிருக்கு தெரியுதுங்களா. சோ விஸ்டம் டீத்னால அதை சுத்தி இவ்வளவு பெரிய காம்ப்ளிகேஷன் எலும்புல கட்டி வைக்குங்க. இது தேவையில்லாத விஷயம். ஒரு 20 நிமிஷத்துல இந்த பல்ல தூக்கி போட்டா பிரச்சனை வந்து தப்பிச்சுக்க போறோங்க நம்ம. சோ எலும்புல நம்ம பிரச்சனை வராம காப்பாத்திக்க போறோம். சோ விஸ்டம் டீத் ப்ராப்ளம் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது காமனான ப்ராப்ளம். ஆக்சிடென்ட் கேஸ் பத்தி நான் அவ்வளவா பேச போறது இல்லைங்க. ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா டெஃபினட்டா டாக்டரை பாத்துறீங்க, அதுக்கான சர்ஜரி பண்ணிக்கிறீங்க. அதுல ஒரு டேக் ஹோம் மெசேஜ் என்னன்னா, இந்த விஸ்டம் டீத் இருந்ததுன்னா அதுதாங்க வீக்கஸ்ட் ஜோன். ஆக்சிடென்ட் ஆகும்போது அந்த இடம் முதல்ல உடஞ்சிருங்க. சோ அதனால முன்னாடியே நம்ம அந்த விஸ்டம் டீத் புதஞ்சிருந்தா எடுத்து போட்டுருங்க. வீக் ஜோன் நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்க கூடாது. இதுல நம்ம வந்து சரியா கவனிக்காம விட்டுறது பகுதி என்னன்னா, இந்த காண்டைன்னு சொல்ற இந்த ஜாயிண்ட் உடையுங்க. அது சரியா நம்ம கவனிக்க மாட்டோங்க. அது பாத்தீங்கன்னா நேர் லைன்லயே உடஞ்சி அதே இடத்துல இருந்துச்சுன்னா நம்ம கவனிக்க மாட்டோம். 2-3 மாசம் கழிச்சு சரியா வாய் திறக்க முடியாம இருக்கும். அப்பதாங்க வருவாங்களே. சோ ஆக்சிடென்ட்னு ஒரு கேஸ் கீழே சும்மா விழுந்தாலோ ஒரு ஹிட் இங்க வாங்கினாலோ டெஃபினட்டா ஒரு பல் டாக்டரை போய் பார்த்து ஒரு ஃபுல் மவுத் எக்ஸ்ரே எடுத்துருணுங்க. ஏன்னா இந்த தாடை எலும்போ இல்ல ஜாயிண்ட் உடஞ்சிருக்கா இல்லையான்னு நம்ம பார்த்தே ஆகணும். நம்ம அப்படி உடஞ்சதுன்னா ரொம்ப சிம்பிளுங்க, பெரிய சர்ஜரி எல்லாம் பண்றதே கிடையாதுங்க. 95% ஆஃப் த ப்ராப்ளமுக்கு மேல் தாடை கீழ்த்தாடைய கட்டி வச்சாலே ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஒரு வருத்தம் என்னன்னா 8 வாரத்துக்கு இப்படி கட்டி வச்சிருவோம். அது வரைக்கும் லிக்விட் ஐட்டம் தாங்க, ஜூஸ் சூப்பு அது மாதிரி கஞ்சி மாதிரி தாங்க குடிச்சிக்க முடியும். வாய் திறக்க முடியும் பேருங்க. மேக்ஸிலோ மேண்டிபுலர் பிக்சேஷன் பேரு. இது பண்ணாலே அந்த ஜாயிண்ட் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ரொம்ப ரேரான கேஸுக்கு தாங்க ஓபன் சர்ஜரிக்கு நாங்க போவோம். இதுல நம்ம கவனிக்காம விட்டுற விஷயம் என்னன்னாங்க, சிம் வந்து ஒரு எல்போ இடிச்சிருக்கும், ஒரு குழந்தை தலை இடிச்சிருக்கும், பஸ்ல போகும்போது கம்பி இடிச்சிருக்கும், இல்ல சைக்கிள் இடிச்சதுன்னா 10 வயசு 11 வயசுல இடிச்சு இருந்ததுன்னா அந்த பல்லு இறந்து போயிடுங்க. இந்த கலர் டிஃபரன்ஸ் பாருங்க, இந்த பல்லுக்கும் இந்த பல்லுக்கும் கலர் டிஃபரன்ஸ் பாருங்க. ரெகுலர் நான் பெட்டு கட்டுறேன், உங்களுடைய ஃப்ரெண்ட்ல ஒருத்தருக்குனாச்சும் நீங்க இதை பாப்பீங்க. கலர் மாறின பல்ல நீங்க பாப்பீங்க. அப்படி மாறுச்சுன்னா அது அழுகி போயிருக்குதுன்னு அர்த்தங்க. அழுகி போச்சுன்னா 40 வயசு 50 வயசு வரைக்கும் அது வலி கொடுத்து தொலைக்காதுங்க. பிரச்சனை அதாங்க. வலிச்சதுன்னா எங்க கிட்ட வந்துருவீங்க. அது வலி இல்லன்றதுக்காக தான் அந்த கண்டிஷனே இப்ப நான் இதை பர்டிகுலரா நான் பேசுறது. ஏன்னா ஒருத்தர் 40 வயசுல எங்க கிட்ட வராரு, எதுக்கு வந்தாருங்க? அப்ப கூட
பல்ல வந்து எனக்கு கலர் மாத்தி கொடுங்கன்னு வராரு, ரொம்ப அழுகி போச்சுன்னு. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா எலும்புல ₹1 காயின் சைஸுக்கு ஓட்டை இருக்குங்க. ஒண்ணுமே இல்லாத பிரச்சனை, சிம்பிளா இதை வேர் சிகிச்சை பண்ணி காப்பாற்ற வேண்டிய பிரச்சனைங்க. எலும்புல ஏங்க அவ்வளவு பெரிய ஓட்டையை நம்ம ஏற்படுத்தணும்? பல்லோட பிரச்சனையை முடிச்சுக்கணும், எலும்பு வரைக்கும் எடுத்துட்டு போக கூடாதுங்க. சோ சிம்பிளா அந்த ஸ்டேஜ்ல வந்தவருக்கு கூட நாங்க வேர் சிகிச்சை பண்ணி, இந்த பக்கத்து பிக்சர் பாருங்க, அவ்வளவு அழகா நார்மலான எலும்பு உருவாயிடுச்சு பாருங்க. அவ்வளவு மோசமான கண்டிஷனே எங்களால சால்வ் பண்ண முடியுது. அப்ப ஆரம்ப கட்டத்துல எவ்வளவு ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சோ கொஞ்சம் யோசிங்க. சோ சொத்த பல்லு வந்து மூஞ்சி வீங்குற வரைக்கும் தள்ளி போடாதீங்க. மூஞ்சி வீக்க வந்துருச்சுனாலே சொத்தை பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல இருந்து இந்த நரம்பு ரத்த குழாயெல்லாம் இருக்கிற பல்ப்பு வழியா போய் வேரடியில போய் எலும்புல போய் சேர்ந்துச்சுன்னா எலும்புல தாங்க சீழ் வைக்குது. எலும்பு வழியா ஓட்ட போட்டுக்கிட்டே சைனஸ் ஃபார்மேஷன் பண்ணி சதையை வீங்க வைக்குதுங்க. நமக்கு இந்த ஸ்டேஜ்ல வந்தீங்கன்னா நம்ம பல்ல எடுத்து தாங்க போடுற மாதிரி. இது காமன் கண்டிஷன்றதுக்காக சொன்னாங்க. சொத்த பல்லுடைய எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் கூட எலும்ப பாதிக்கும். சோ ஆரம்ப கட்டத்திலேயே வைத்தியம் பண்ணிக்கணும்ன்றதாங்க மாரல் ஆஃப் த ஸ்டோரி. இதுதான் இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் மறந்துட்டீங்கன்னா கூட இந்த ஒரே ஒரு ஸ்லைடை மட்டும் பாத்துருங்க. என்னுடைய பிரசன்டேஷனை முடிச்சிடுறேன். இதுதான் முக்கியமான ஸ்லைடுங்க. இது நீங்க ஒரு பல்லு எடுத்தும், இப்ப வந்து முத்தனை கேஸ்ல வந்துட்டீங்க, ஒரு பல்ல எடுத்துட்டேன்னு சொல்லிட்டேன். ஒரு பல்ல எடுத்தா ஏன் திருப்பி கட்டணும்? ரொம்ப முக்கியமான ஸ்லைடுங்க. பல்ல எடுத்துட்டா 2 பல்லு சாயுது, மேல் பல்லு இறங்குது, அதனால இம்ப்ராப்பர் பைட் நமக்கு கிடைக்குது, இடிக்குது, ஜாயிண்ட் ப்ராப்ளம் வருது, எலும்பு எவ்வளவு கரைஞ்சி போகுதுன்றது எல்லாமே ஒரு 30 செகண்ட் வீடியோல இருக்கும். அதை அப்சர்வ் பண்ணுங்க. என்னுடைய பிரசன்டேஷன் இன்னும் 2 ஸ்லைடை முடிச்சேன். Loss of bone in the jaw, shifting teeth, difficulty area, and their roots to the jawbone, and this provides the stimulation bone needs to stay healthy. So when a tooth is missing, the jawbone செஞ்சு பாருங்க. இந்த எலும்பு எவ்வளவு கரைய போகுதுன்றத பாருங்க ஜி. எலும்பு எவ்வளவு மோசமா கரைய போகுது பாருங்க. பல்லு எடுத்த இடத்துல begins to shrink along with surrounding gums. A missing tooth also changes the biting forces on teeth around the space. Neighboring teeth begin to shift, and the opposing tooth begins to extrude out of its socket. These changes create places around the teeth that are hard to keep clean, so plaque and bacteria quickly accumulate. This accumulation can cause tooth decay and periodontal disease. Changes in the bite can also put improper chewing forces on the shifted teeth, and this may lead to grinding and clenching and painful problems with your jaw joint, the TMJ. To determine if an implant பெரிய பிரச்சனை வருது பாருங்க. எந்த ஒரு பல்லுக்குமே இயற்கையான மரணம் கிடையாதுங்க, செயற்கையான மரணம் தான். ஒவ்வொரு பல்ல எடுக்கும் போதும் கொலை தாங்க பண்றோம். உங்களால நாங்களும் சேர்ந்து அந்த கொலையை பண்றோம். தயவு செஞ்சு பல்லுங்களை காப்பாத்துங்க, எடுக்காதீங்க. ரொம்ப 5 விஷயம் சொல்றேங்க. 2 வேளை ஒழுங்கா பிரஷ் பண்ணுங்க, தரமான பேஸ்ட், தரமான பிரஷ், சத்தான உணவுகள் சாப்பிடுங்க, பிசுபிசுப்பான உணவை அவாய்ட் பண்ணுங்க. 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி தயவு செஞ்சு ஒரு பல் டாக்டரை பிரச்சனை இருக்குதோ இல்லையோ போய் பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு பல்லு எடுக்கிற பிரச்சனை நமக்கு வராதுங்க. சிம்பிளா ₹300 காப்பாற்ற வேண்டிய விஷயத்தெல்லாம் பெருசா எலும்பு வரைக்கும் எடுத்துட்டு போக வேணாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல இருக்கிறது யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் பிக்சர்ல இருக்கிறது யாருன்னு தெரியுதா? எல்லாமே உலக அழகி, பிரபஞ்ச அழகிங்க. உலக அழகியே இருந்தா கூட பல்லுலன்னா பார்க்க முடியாது. இந்த 5 பேர் பக்கத்து பிக்சர்ல இருக்கிறது யாருன்னே நமக்கு தெரியாது. ஆனா பல்லு இருக்கிற தொட்டு எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்க. அந்த சிரிப்புன்றது இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன்ங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையை காட்டுற விஷயங்க அது. இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப், நீங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க எப்படிப்பட்டவரு, உங்களுடைய புன்னகை கன்வே பண்ணிடுங்க நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்றத. சோ உலக அழகியா உள்ளூர் அழகியா பல்லுன்னு தான் எல்லாருமே அழகுதாங்க. சோ என்னுடைய பேச்சை வந்து இந்த லாஸ்ட் இடம் முடிச்சுக்கிறேன். பல்ல காப்பாத்துங்க, போனை காப்பாத்துங்க, உங்க புன்னகையை காப்பாத்துங்க. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னோட நெஞ்சாத நன்றிகளை கொடுத்து முடிச்சுக்கிறேன். ரொம்ப ஃபாஸ்டா பேசுறேன் எனக்கே தெரியுங்க, பட் ஏன்னா இதுவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால நன்றிங்க. சூப்பர் சூப்பர் ஜெயகிரன் சார், விஷ்ணு சார். ஒரு வாரமா பண்ணிட்டு இருக்கோம். மத்த எல்லாரும் நல்லாதான் பேசுறாங்க, அவங்களை நான் எதுவும் குறை சொல்ல விரும்பல. நம்ம தலைவர் ரேபிட் ஃபயர் எப்படி இருந்தது? நீங்க உங்களோட கருத்துக்களோட சேர்த்து சொல்லுங்க. ஏன்னா நீங்க ரொம்ப சிரிச்சு இருந்தீங்க, நீங்களே சொல்லுங்க. ஆஸ் யூசுவல் நானே பிடிஎஸ் படிச்ச மாதிரி ஆகி போச்சுப்போம். சூப்பரா பண்ணிட்டீங்க, சூப்பரா பண்ணிட்டீங்க. வெல்டன் வெல்டன். ரொம்ப ஒரு டெலிகேட்டான டாபிக். எங்களுக்கே அந்த டிஎம் ஜாயின்ட்ன்றது கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட். கொஞ்சம் எடுத்து உங்களுக்கு புரிஞ்சதுன்னா எனக்கு சந்தோஷங்க. யூசுவலா காமன் டாபிக் வந்து சொத்தைப்பல், கேரிஸ் டூத், இதெல்லாம் எல்லா விஷயமும் புரிஞ்சுது. இல்ல கம் ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசுவாங்க. ஜெனரலா காமன் டாபிக்ஸ்.
இப்போ இவர் செலக்ட் பண்ண டாபிக் வந்து ரொம்ப அன்காமன் டாபிக். அன்காமன் டாபிக்னா யாருமே டச் பண்ணாத டாபிக், நம்ம எல்லாருக்குமே ஒரு புதியான டாபிக். அதாவது டிஃபார்மிட்டிஸ், தாடை அப்நார்மலிட்டிஸ், மேல் தாடை கீழ் தாடை சேர்ந்தா ஜாயிண்ட் ஒரு இடத்துல சேராதனால வர பிரச்சனைகள், விஸ்டம் டூத் வளராத பல்லுனால வர பிரச்சனைகள், அதை சுத்தி வர நீர் கட்டியனால வர பிரச்சனைகள், சீழுனால வர எலும்புக்குள்ள சீழு போறதை பத்தி. ஸோ இதெல்லாம் ஒரு கேன்சர்னால எப்படி போன் டிஃபெக்ட் வருது, நம்ம பேட் டூத்தை எவ்வளவு ஏர்லியா கண்டுபிடிச்சி எவ்வளவு சீக்கிரம் ரெக்டிஃபை பண்ணும், அந்த மாதிரி அன்காமன் டாபிக்கை காமனா சொல்லி எல்லாருக்கும் புரிய வைக்கிற மாதிரி சொல்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். டஃப்பான டாபிக் எடுத்து ஈஸியா புரிய வச்சிட்டாரு. ரொம்ப 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 சந்தோஷம். ரொம்ப எக்ஸ்டென்சிவா கவர் பண்ணீங்க. வீடியோஸ்லாம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. பிரசன்டேஷன் ஸ்லைட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளாஸா இருந்துச்சு. ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள் பிக்சர் ரெப்ரசன்டேஷனும் சரி, உங்களுடைய வேர்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பிளனேஷனும் ரொம்ப ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள் டு ஆர்டினரி பீப்புள், எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருந்துச்சு டாக்டர். தேங்க்யூ. அதாவது ஒருத்தரும் நம்ம வந்து டாக்கிங் முடிஞ்ச உடனே வந்து விஷ்ணுவர்தன் சார் சொல்ற சம்மரைசிங்கே வந்து அவங்க பேசி முடிச்ச மாதிரி இருக்கும். கரெக்ட் தான், அது எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு கரெக்டா. ஒரே ஒரு விஷயம் தான் நான் வந்து ஜெயகிரன் சார்ல ஆட் பண்றேன். எப்பவுமே அட்வைஸ் இஸ் ஃப்ரீங்க, கண்டிப்பா இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் த கீ. இதை நான் அவர் சொன்னதுல வந்து ஒரு 2-3 விஷயம் இல்ல 4-5 ஸ்லைடு வந்து என்னுடைய பர்சனல் நண்பர்கள், என்னுடைய டாக்டர்லாம் கூட இதுல ரிலேட் ஆயிருக்காங்க. சோ கண்டிப்பா எல்லாருமே அவர் சொன்னதை வந்து நம்மளுக்கு நல்லதோ இல்லையோ 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா ஒரு டென்டல் போறதுன்றது நல்ல அட்வைசபிள்ன்றது என்னுடைய ஒப்பீனியன். கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. கீதா மேம் உங்களுடைய ஸ்பீச் கூட ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ். நான் எதுவும் சொல்ல எதுவும் தேங்க்யூ தலைவரே. தேங்க்யூ இருங்க, கண்டிப்பா இருக்கேன் சார். டிஎம் ஜாயிண்ட் பத்தி டச் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா டிஎம் ஜாயிண்ட் வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இங்க பெயின் வர்றது எப்படி, எல்லா இடத்துக்கும் பெயின், மைக்ரைன் பெயின் நினைச்சிட்டு நம்ம நியூராலஜிஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட் நியூராலஜிஸ்டே பார்த்துட்டு இருப்பாங்க. பட் டிஎம் ஜாயிண்ட் பெயின் கேன் பி மிமிக்கிங் as migraine pain. டிஎம் ஜாயிண்ட் பெயின் கேன் மிமிக் லைக் ஆக்சிபிட்டல் ஹெட்ஏக் பெயின், ஒரு டென்ஷன் ஹெட்ஏக் மாதிரி பிரசன்ட் ஆகுன்றத தெளிவா சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ்.